ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى رسول صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن والله أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா புகழும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஏற்றமும் அனலம் தாஹா முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலை முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாதாக்கள் சஹாதாக்கள் மார்மார் வலிமார்கள் குறிப்பாக இந்த புனிதமிகு அருள் பரக்கத்தும் நிறைந்த இந்த திருக்குர்ஆன் மஜ்லிஸிற்கு வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்கள், மரியாதைக்கும் என் மதிப்பிற்கும் உரிய மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், இப்னுல் அகாடமியினுடைய உஸ்தாதுமார்கள், நிறுவனர்கள், ஜமாத்தார்கள் என எல்லா மக்களுக்கும் ஆரம்பமாக எனது சலாத்தினை முன்வைத்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு மஜ்லிஸில் மூன்று ஆலிம்கள் மாணவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சிறிது உரை வாழ்த்துறையாக வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஸ்தாபகர்கள், உஸ்தாதுமார்களுக்கு நன்றியை தெரிவித்து உரையை ஆரம்பிக்கின்றேன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன், அல்லாஹ் இந்த குர்ஆனை யாருக்கு இறக்கி கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வே உறுதிப்படுத்திட்டான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கு எல்லா மக்களுக்கும் ரஹ்மத்தாக வந்த அனல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை வேதமாக கொடுத்தார். இந்த திருக்குர்ஆனினுடைய அல்லாஹ் அருளப்பட்ட எல்லா வரலாறுகளையும் நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அப்படி இந்த திருக்குர்ஆனினுடைய உயர்ந்த கண்ணியமும் அந்தஸ்தும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அந்த கல்புகள் எல்லாம் பெரும் பாவங்கள் அல்ல, சிறு பாவங்கள் செய்வதிலும் கூட அவர்கள் சற்று யோசிப்பார்கள். அதை அல்லாஹ் தடுமாற்றத்தை கொடுப்பார். காரணம், அந்த கல்வினை அல்லாஹ் குர்ஆனை கொடுத்துள்ளார். அருமையானவர்களே, இன்றைய கால சூழ்நிலை என்பது கண் விழித்தால் பாவம், கண் மூடினாலும் பாவத்தில் தான் மூடுகின்றோம், கண் விழித்தாலும் பாவத்திலே தொடங்குகின்றோம். காரணம், உலகத்தினுடைய நடைமுறைகள், உலகத்தினுடைய போக்குகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா தன் நாடிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இந்த அல் குர்ஆன் கற்கக்கூடிய எந்த அடியார்களும் அந்த பாவத்தை செய்வதற்கு சற்று யோசிப்பார்கள். அப்படி எந்த விதமான பாவங்களையும் எந்த விதமான தவறுகளின் பக்கமும் போய்விடாமல் தன் குழந்தைகளை நெல்வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு நிறைய குழந்தைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அல் குர்ஆன், இந்த குர்ஆன் மிக உன்னதமான வேதம். இந்த வேதத்தை நான் கற்றால் மாத்திரம் பத்தாது, இந்த வேதத்தை மற்ற குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அல்லவா, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன அல்லவா, யார் உங்களில் சிறந்தவர் என்றால் குர்ஆனை தானும் கற்றுக் கொடுப்பவர்கள். அப்படி இந்த மதரசாவினுடைய நோக்கத்தையும் இந்த மதரசாவில் ஓதக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலமும் அல்லாஹ் தஆலா உன்னதமான எண்ணமாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். காரணம், இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் நேரங்களை செலவழிக்கலாம். குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கும் கூட இன்றைக்கு நேரம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் காலத்தையும் நேரத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இந்த மதரசாவினுடைய உன்னத சேவை என்பது அல்லாஹ் அறிவான். காரணம், இந்த மதரசாவில் குழந்தைகள் காலை வந்தால் இரவு வீடு திரும்பி விடுவார்கள். இடைப்பட்ட நேரத்தில் தான் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். இருந்தாலும் அதிகமான மனனம் செய்யக்கூடிய குழந்தைகளை மாதந்தோறும் நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் இந்த மதரசாவினுடைய உன்னத சேவையை புரிந்து கொள்வானாக. இந்த மதரசாவை யாரெல்லாம்
நிர்வகிக்கிறார்களோ, குறிப்பாக இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஆலிம் பெருமக்கள். ஆலிம்கள் என்பவர்கள் அல்லாஹ் அவர்களை இந்த தீனுக்கு சேவையாற்றக்கூடிய சேவகர்களாக அனுப்பி இருக்கின்றான். அப்படி சேவை செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தின் சேவையை வெறும் வெளியிருந்து செய்யாமல் அடுத்த தலைமுறையை ஆகிலுல் குர்ஆனிலே உருவாக்கக்கூடிய சேவையை செய்கிறார்கள். எல்லாம் வந்து அல்லாஹ் வாழ்த்துடையாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை என்றாலும் நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். மூத்த உஸ்தாதுமார்கள் எல்லாம் இருப்பதால் என் வார்த்தைக்கு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவையும் இந்த மஜ்லிஸையும் கியாமத்து நாள் வரைக்கும் நீடித்து நினைப்பானாக. இந்த மஜ்லிஸினுடைய உன்னத நோக்கம் யாரெல்லாம் நோயோடு வருகிறார்களோ சிபாவை தரக்கூடியதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கமாகவும் இருக்கிறது, இந்த மஜ்லிஸினுடைய விளக்கமாக இருக்கிறது. யாரெல்லாம் எந்த நோயை சுமந்து வருகிறார்களோ நோய்க்கு சிபா தரக்கூடிய மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்குவானாக. கல்புக்கும் நம் உள்ளத்திற்கு அல்லாஹ் சந்தோஷம் அளிக்கக்கூடிய மஜ்லிஸாக ஆக்குவானாக. இங்கே ஓதக்கூடிய இங்கே இந்த குழந்தைகள் ஓதுவதற்காக வருகிறார்களோ, ஓதி பட்டம் பெறுகிறார்களோ, ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லா குழந்தைகளும் அல்லாஹ் தஆலா உம்மத்தை ஆஃபீல்களாக ஆக்குவானாக. குறிப்பாக நான் இன்னும் கூடுதலாக சொல்லுவேன், எனக்கு ரொம்பவும் கூடுதலான மாதந்தோறும் வந்து பார்ப்பதில் என்னிடம் அலிபாத் என்று தொடங்கிய உமேர் ஹுசைன் 2 மாணவர்கள் இன்றைக்கு அவ்வளவு அழகாக 6 ஜுஸ்களை மனனம் செய்து நிறைவாக குர்ஆனை மனனம் செய்வதற்கு தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் உட்பட எல்லா குழந்தைகளும் அல்லாஹ் தஆலா விரைவாக முழு குர்ஆனையும் மனனம் செய்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. இந்த மதரசாவையும் இங்கே நிர்வகிக்கக்கூடியவர்கள், இங்கே வருகை தந்துள்ளவர்கள், அன்றோர்கள் உள்ளோர்கள் எல்லோரும் அல்லாஹ் புரிந்து இந்த மஜ்லிஸையும் புரிந்து கொள்வானாக. எனக்கு வாய்ப்பளித்த உஸ்தாதுமார்களுக்கும் இந்த மதரசாவினுடைய நிர்வாகத்திற்கும் இன்னும் ஒரு தடவை என்னுடைய நன்றியினை தெரிவித்து வார்த்தைக்கு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காக நம் மதரசாவின் நிறுவனரும் விஎஸ்ஏ நகர் மஸ்ஜித் ஜன்னத் பள்ளியின் தகுதிமிகு தலைமை இமாம் ஷவாபுல்லாஹி நூரானி ஹஸரத் அவர்கள் அறிமுகம் நடத்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, வருகின்ற அத்துறை உமராக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிமுக உரை என்பது ஸ்தாபனத்தை பற்றி உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்த்ததற்கான ஒரு நிகழ்வு தான். நாங்கள் அழைத்த உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று சொன்ன எங்களுடைய திருப்பூர் வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான மௌலானா மௌலவி ஹாஃபில் நாசிர் அஹமது சிராஜி ஹஜரத் அவர்களுக்கு நன்றியினை முதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஐக்கிய ஜமாத்திற்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். அந்த அழைப்பை ஏற்று இந்த வடக்கு பகுதியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய நம்முடைய சத்யாநகர் பள்ளியினுடைய நிர்வாகி உங்களுடைய சாதிக்க ஹரியான் அவர்களும், அதே போல எல்லா நிர்வாகிகளும் திருப்பாளையம் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து இருக்கிறார். அத்தனை பேருக்கும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இங்கு ஒன்று கூட்டியதை போல் நாளை மறுமையிலும் நம் அனைவரும் ஒன்று கூட்டுவாங்க. இங்கு மாசம் ஆரம்பித்து 4 மாதங்கள் அல்லாஹ் குறிப்பிட்ட 3வது மஜ்லிஸ், 3 மஜ்லிஸ் ஆரம்பிச்சு 3வது மஜ்லிஸ் அல்லாஹ் குறிப்பிட்ட நிறைவாக நடந்துட்டு இருக்கு. இது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போடு சேர்ந்து உலக கல்வியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இடங்கள்ல உலக கல்வி என்பது பெரும்பாலும் பெயரளவில் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். யாரை குறை சொல்வதற்காக அல்ல, அது பெயரளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உலக கல்வியை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா மாசால அப்படிங்கிற கேள்வி எல்லா இடத்துலையுமே இருக்கு. அப்போ அதை சாத்தியப்படுத்தியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நானும் அதே போல வந்துட்டு ஃபைசல் பாய், இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபைசல் பாயா இருக்கட்டும், இதனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மொய்தீன் பசீர் ஹசரத்தா இருக்கட்டும், இதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காந்தி பள்ளியினுடைய
இமாம் சுல்தான் சிராஜ் இருக்கிறோம். 4 பேர் உட்கார்ந்து இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி, நிறைய கட்ட பேச்சுவார்த்தைகள் எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்களா முன்னெடுத்து இதை செய்யும். முதல்ல எப்படி மதரசாவை கொண்டு போகலாம், தங்கிற மாதிரி கொண்டு போகலாமா, கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த இடம் பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த இடம் கிடைக்கிறதுக்கு எந்த இடத்துல பண்ணலாம், எங்க போனாலுமே அதிகமான வாடகைகள் சொல்லக்கூடிய சூழல் இருந்துச்சு. அப்ப அதிகமான வாடகை கொடுத்து நடத்துறதுக்கான நிலைகள் இல்லை. அப்புறம் இந்த இது காலியான போது இந்த இதனுடைய ஓராட்ட போய் பேசும்போது அவரு நீங்க ஒரு 500 600 கம்மியாக்கி நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இந்த வாடகை பில்டிங் பெற்றுக்கு இது எப்படி நடத்துவோம் அப்படின்னும் போது காலையில 7:30 மணிக்கு உள்ள வந்தாங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போயிடும், 9 மணிக்கு வீட்டுக்கு போயிடும். தங்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடாது. ஒரு குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களோடு இருக்கின்ற பொழுது அவருடைய நிலைகள் என்பது வேற விதமா இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமான நிலையா இருக்கும். பெற்றோர்கள் நைட்டு பார்த்துட்டாங்கன்னாக்கா அவங்களுடைய நிலைகளையும் மாறி ஒரு ஆரோக்கியமான சூழலா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இப்சு மாசாவை நாங்க இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி அதற்குண்டான தேவைகளை செய்து சரி உலக கல்வி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் போய் கேட்கும். இந்த மாதிரி நாங்க மதரசா ஆரம்பிக்கிறோம், எங்களுடைய குழந்தைகளை வந்து நாங்க படிக்க வைக்கிறோம். அந்த படிக்க வைக்கிறதுக்கு உண்டான என்னன்னு போது எதுவுமே எங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆகல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க, சாத்தியம் இல்லாதுன்னாங்க. கடைசியா இங்க இருக்கக்கூடிய நேரடியா ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய இணைச்சிட்டாக்கா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிகள் ஒரு பள்ளியிலிருந்து இணைச்சுதான் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்டயே போய் நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் முயற்சி பண்ணி அந்த ஸ்கூலோட நம்முடைய மதரசாவை ரையப் பண்ணி கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுமே ஒரு பிரபலமான ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படி அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்க ஓதிட்டு இருக்கிறாங்க. அது காலையில நேரத்துல இருந்து 7 மணி 7:30 மணிக்கு வந்தாங்கன்னா 7:30 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும், மதியானம் 3 மணி வரைக்கும் பிசிக்கான வகுப்புகள் நடக்கும். 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு உலக கல்விக்கான பாடம் நடக்கும். நம்ம ரெண்டையுமே இங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, அதே போல 10ஆம் வகுப்பு இதெல்லாம் இங்க நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஒரு சாரை போட்டு ஒரு பட்டதாரியை போட்டு நம்ம அதையும் நடத்திட்டு இருக்கோம். எல்லாரும் குழுவில தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. குழந்தைகளும் வந்துட்டு அவங்க தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஸ்போக்கன் இங்கிலீஷுக்குன்னு தனிக்கிழமை ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது ரொம்ப முக்கியம். குழந்தைகள் வந்து ஆங்கிலத்தை கொஞ்சம் சரளமா பேசணும், அப்பதான் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குன்றதுக்காக தனிக்கிழமை ஸ்போக்கன் இங்கிலீஷை உருவாக்கி அதையும் நல்லாடி கிழமையில தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். நல்ல முறையிலே முன்னேற்றம் கண்டு மாணவர்கள்லாம் படிக்காத கேட்டாலே நீங்க தெரியும், நல்ல முறையில அவங்க நல்லாடி அத்தனையும் மார்க் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்க கிட்டத்தட்ட மதரசா ஆரம்பிச்சதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் பட்டமளிப்பு விழா இருந்தாலும் இருக்கலாம், துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு மாணவரும் ஹாஃபிஸாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 25 ஜுஸுகள் வந்து 26 ஜுஸுகள் மனனம் பெற்றிருக்காரு. இன்னொருத்தர் முஃபீஸ் கிராத் ஓதியவர் 12 ஜுஸுகள் முடிச்சிருக்காரு. அதை தாண்டி இந்த வருஷம் நாசிலால இருந்து இப்சு ஆரம்பிச்சாங்களும் 1 ஜுஸ் 2 ஜுஸுகளா முடிச்சு அப்படி அல்லாஹ்வுடைய கிருபையில இப்சுடைய பயணங்கள் நடந்துட்டே இருக்கு. இது இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய மதரசால வெறும் குர்ஆனை நேராக ஓதுவது மட்டும் இல்லை. இப்போ ஓதுனான் யாஸ்மீன் ஒரு குர்ஆனில் ஹக்கீம் அப்படின்னு மட்டும் இல்லை, தலைகீழாகவும் குர்ஆனை ஓதுவார்கள். மாணவர்கள் அத்தனை பேருமே எத்தனை ஜூஸ் மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்களோ அத்தனை ஜூஸுகளுமே மனப்பாடமாகவும் ஓதுவாங்க. பின்னாடில இருந்து மோதிட்டே வருவாங்க, முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடில இருந்து மோதிட்டே வருவாங்க. அந்த பயிற்சி நம்ம கொடுக்கப்பட்டு குர்ஆன்களை அப்படி தலைகீழாக மனப்பாடம் பண்றாங்க. ஏன் தலைகீழா மனப்பாடம் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னா, அவங்களுடைய பாடங்கள் ஒருபோதும் மறக்காது, அது நல்ல தரமாக இருக்கும். அவங்க எங்க போனாலும் அந்த ஹிப்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வர முடியாது. நல்ல தரமான குவத்தான ஹாபிட்ஸ்ல உருவாக்குவதற்காக அந்த பயிற்சியும் நம்முடைய முதல்வர் பசீரத்தவங்க ரொம்ப முயற்சி எடுத்து அதை திறம்பட நடத்திட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இருக்கிறதுலேயே அதிகமான சிரமம் எடுத்துக்கிட்டது அவர் தான். ரொம்ப நேரம் இதுல இருந்து மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் உருவாக்கி கிட்டத்தட்ட நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த மதரசாவை நடத்திட்டு இருக்கிறோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மதரசா நம்ம நடத்துறோம் அப்படின்னாக்க நிறைய பேருடைய உதவிகளால் தான், அப்பனுடைய உதவி முதல்ல, அதுக்கடுத்து நிறைய தயாளர்களுடைய உதவியால தான் இந்த மதரசா பேரை இயங்கிட்டு இருக்கு. நிறைய நபர்கள் உதவி செய்யறாங்க. அப்போ அவங்க உதவி செய்யறவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம இந்த மஜ்லிஸை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு போகணும். ஏன்னா நமக்கு நான் உதவி செய்யறாங்க, அப்ப அவங்களுக்கு துவா செய்ய வேண்டியது நம்ம மீது கடமை. அவங்களுடைய பொருளாதாரத்திற்காகவும் அவங்களோட ஆப்பியத்திற்காகவும் அவங்களுடைய எல்லா விதமான இதுக்கும் துவா செய்ய வேண்டியது நம்ம மீது கடமை. அப்ப அதற்குண்டான ஒரு மஜ்லிஸை குர்ஆன் மஜ்லிஸாக உருவாக்குவோம். குர்ஆனை தவிர உலகத்துக்கு பெரிய ஷிஃபா என்பது எதுவுமே கிடையாது. குர்ஆன் தான் ஷிஃபா. அல்லாஹ்வே குர்ஆனை சொல்லிக்கிட்ட போது ஷிஃபான்னு தான் சொல்றோம். அப்போ அல்லாஹ்வே குர்ஆனை ஷிஃபான்னு சொல்லிக்கிட்ட போது அதை விட உலகத்துக்கு பெரிய ஷிஃபா என்பது கிடையாது. அப்ப குர்ஆன் மஜ்லிஸை வைத்து
நமக்காக வேண்டி மதரசாவுக்காக வேண்டி வளர்ச்சிக்காக வேண்டி யாரெல்லாம் எந்தெந்த விதத்திற்கெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு துஆ செய்யக்கூடிய மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸை ஆரம்பிச்சு அல்லாஹ் கிருபையில இது 3வது மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறோம். இதுல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில ஐக்கிய ஜமாத்துடைய நிர்வாகிகளும் கலந்து இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. கிட்டத்தட்ட மாணவர்களுடைய இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா எந்த மாணவர்கிட்டையும் நாங்க ஃபீஸ் வாங்குறது இல்லை. அது இன்னொரு இது இருக்கு. யார்ட்டையுமே ஃபீஸ் வாங்குறது கிடையாது. அவங்க நாங்க வந்துட்டு இதாக நடத்திட்டு போறோம். ஒரு சில அவங்க வந்து என்னன்னாக்கா மாதத்துக்கு ஒரு தொகையை வந்து அவங்க உண்டியில போட்டு போயிடும். நாங்க யார்ட்டையுமே ஃபீஸ்ன்றது வாங்குறதே கிடையாது. ஃபீஸ்ன்றது இல்லாம இதை வந்துட்டு ஒரு சேவையாக செய்யணும் அப்படிங்கறதான் நோக்கம் இல்லை. சேவையா செய்யணும். ஒரு பையன் வெளியே போகிட்ட பொழுது ஆஃபீலாகவும் இருக்கணும், படித்தவனாக இருக்கணும். இங்க இருந்து நம்ம ஒரு பையன் 7வது படிக்கும் போது ஹிப்ஸ் முடிச்சுட்டாரு. இப்ப வெளியே போனார் அப்படின்னாக்கா 8வதுக்கு நேரடியா அவர் போய் சேர்த்தணும். எம்எஸ்சி நம்பர்னு சொல்லுவாங்க. அது நேரடியா பள்ளிக்கூடத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அட்டெண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ரெஜிஸ்டரோடு பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே மாசாவுடைய இதுல எல்லாமே அரசு பதிவோடையே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாமே அட்டெண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம இந்த ஸ்கூலையும் நடத்திட்டு இருக்கோம். அதனால அவர் ஒருத்தர் 7வது முடிச்சவங்க இந்து முடிச்சுட்டாரு, 8வது முடிக்க போகணும்னாக்கா தாராளமாக 8ஆம் வகுப்பு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவர் சேரலாம். அவருக்கு உண்டான கல்வி தகுதி அடிப்படையிலிருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லா விதமான விஷயத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அதனால பெரிய உதவிகள் தேவை. அதெல்லாம் இதற்காக நிறைவாக உதவி செய்கிறீங்களோ அல்லாஹ் தாலா அத்துணை நபர்களுக்கும் எல்லா விதமான நலன்களையும் நிரப்பமாக தருவானாக. அல்லாஹ் தாலா இதற்காக உடலாலும் பொருளாலும் உதவி செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ரப்பூல் ஆலமீன் ஈருலக வெற்றியும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தாலா நம்ம இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு உண்டான தௌஃபீக்கை தருவானாக. அத்துணை நபர்களும் துஆ செய்யுமாறும் பெரும் ஆதரவு தருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புரை வழங்குவதற்காக ஹிதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் பையன்றோல் தகுதிமிகு தலைமை இமாமும் சிராஜிகள் பேரவையின் மாநில தலைவருமான எங்களின் வழிகாட்டியுமான மௌலவி அல் ஹாஃபிஸ் நாசிர் அஹமது சிராஜி அவர்கள் மதிப்புரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அர்ப்பணம் செய்து கொண்டு இணைந்திருக்கக்கூடிய இந்த எப்போதுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளை அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தை கூறிக்கொண்டு சுருக்கமான சில செய்திகளை மட்டும் கூறி, ஏனென்றால் தொழுகைக்கு நேரமாக இருப்பது மிக குறுகிய நேரமாக இருப்பதனால் பேசுவதற்கு அதிக காலமில்லை. எனவே சுருக்கமாக உரையை நிவர்த்தி செய்ய ஆசைப்படுகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதரசாவை மிக சிறந்த ஸ்தாபனமாக ஆக்கி தருவானாக. அபூ தாயிர் ஹதரத் அவர்கள் மதரசா துவங்கிய நோக்கம், மதரசாவுடைய நடைமுறைகளை பற்றி சொல்லும் போது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் இக்காலத்திற்கு துன்யாவுடைய கல்வியும் தேவை, அதே நேரத்தில் ஆகரத்துடைய கல்வியும் தேவை. இரண்டும் இணைந்து அதே நேரத்திலே வீட்டை விட்டு பெற்றோர்களை விட்டு தெரியாமல் அந்த குடும்ப சூழலிலும் அந்த குழந்தைகள் இருந்து கல்வி கற்கக்கூடிய ஒரு மதரசாவை அவர்கள் ஆரம்பித்திருப்பது உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான ஒரு செயல். இளம் உலமாக்கள் ஒன்றிணைந்து தங்களை போன்று நல்லோர்களுடைய துவா ஆதரவை கொண்டு அவர்கள் புரிந்து அடங்கி இருக்கக்கூடிய இந்த சேவை என்பது மிக சாதாரணமான ஒரு சேவை அல்ல. காரணம், நம்மை பொறுத்து உலகத்திலேயே ஆக உயர்ந்த ஒரு வேதம் நம்முடைய குர்ஆன் ஷரீஃப் தான். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய திருவார்த்தைகள். நம்முடைய முதுகெழுத்து அந்த குர்ஆன் ஷரீஃப் தான், வேதம் தான்.
எனவே அப்பேற்பட்ட வேதத்தை நம் பிள்ளைகள் மனப்பாடம் செய்து ஆர்பிதுகளாக உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கி இருப்பது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு காரியம். ஏனென்றால் குர்ஆன் ஷரீஃபை ஹிஃப்து செய்த ஒரு ஹாஃபிதுக்கு அல்லாஹ் பல கண்ணியங்களை தருகின்றான். அதில் ஒன்று 10 நபர்கள், நரகத்திற்கு முடிவு செய்யப்பட்ட 10 நபர்கள். அல்லாஹ் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த கண்ணியத்தை பாருங்கள். நரகத்துக்கு என முடிவு செய்யப்பட்ட 10 நரகவாதிகளை ஒரு ஹாஃபிஸ் அல்லாஹ் தரக்கூடிய அந்த கண்ணியத்தை கொண்டு சிபாரிசு செய்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல முடியும் என்று சொன்னால், ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு கண்ணியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு மஹல்லாவிலே குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய ஹிஃப்து மதரஸா இருந்து அந்த குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டது என்று சொன்னால் அவர்களுடைய பாடம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது, மனப்பாடம் செய்கின்றார்கள், நன்மை அவர்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மஹல்லாவுக்கு அது ஒரு பறக்கத். சொல்லுவார்கள், திருப்பூர்ல காதல்பட்ட மதரசா அனுமதிக்கப்பட்டதற்கு பின்னால் காதல்பட்ட அந்த ஏரியாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தது. மிக செல்வ செருக்கோடு கண்ணியத்தோடு அல்லாஹ் அந்த பகுதியை அமைத்து கொடுத்திருந்தார். அதே போன்று நிறைய பெரியவர்கள் அனுபவஸ்தர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பெரிய பள்ளிவாசல் கிழக்கு வீதியில் மதரசா சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த பகுதியினுடைய பொருளாதாரம் மிக மேம்பட்டது என்று அனுபவஸ்தர்கள் சொன்னதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது ஆச்சரியமான ஒன்றல்ல. எங்கு குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகின்றதோ அந்த இடத்தில் பரக்கத்தும் ரஹ்மத்தும் இறங்காமல் வேறு எங்கு இறங்கும்? எனவே அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இந்த மஹல்லாவுக்கு கிடைக்கின்றது. இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த மஹல்லாவாசிகள் சந்தோஷப்பட வேண்டிய, எல்லா விதத்திலும் உதவியாக இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. காரணம், இந்த மதரசாவில் இந்த குழந்தைகள் ஓத ஓத அதனுடைய பரக்கத், அதனுடைய ரஹ்மத் இந்த மஹல்லாவை சுற்றி இருக்கக்கூடிய தீதாதிகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக, குடும்பத்திலே நிம்மதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது எந்த சந்தேகம் இல்லை. காரணம், ஹாஃபிஸ் என்பது அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பலகீனமானவர்கள், மிகவும் குட்டையாக இருப்பாங்க. பார்த்தா அப்படி ஒன்றும் பார்க்கறதுக்கு ஆளு ஒரு லட்சணமாகவோ ஒரு இதாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்த பெரிய பாக்கியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குர்ஆன் எனக்கு எப்படி இறக்கப்பட்டதோ அதை அப்படியே கேட்க நாடக்கூடியவர்கள் இப்னு மஸ்ஊத் இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வாங்க. உருவத்திலே பார்ப்பதற்கு அவ்வளவு லட்சணமாக இருக்க மாட்டார்கள். உடல் ரீதியான பலம் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், ஹிஃப்துல் குர்ஆனை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதுவும் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு ஓதி காட்டினார்களோ அதே போன்று ஓதக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அன்னாம் என்ற சூறாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அப்பதான் அது வஹி வந்து ஓதணும். அப்படியே ஓதணும். முதல் சூறா 1.5 ஜுஸ் இருக்கக்கூடிய அந்த சூறாவை ஒரே தடவை தான் காதில் கேட்டார்கள். அப்படியே மனப்பாடமாகிவிட்டது. அப்பவே பெருமானாருடைய மஜ்லிஸில் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்களுக்கு இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதி காட்டினார். அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம். எனவே அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள். இப்ப நான் வரும்போது ஓதிட்டு இருந்தார். அல்லாஹ் எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக, இனிமையாக அவர்கள் ஓதுகிறார்கள் என்று பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த உஸ்தாதுமார்கள் அதற்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளும் அதற்கு ஈடு கொடுத்து அவர்களும் முயற்சி எந்த அளவுக்கு செய்திருந்தால் அந்த அளவுக்கு தடுமாற்றம் இல்லாமல், ஏன்னா 4 பேருக்கு முன்னாடி ஓதுறதுங்கிறது அது அந்த வயசுல பெரிய காரியம். எந்த கூச்சமும் தடுமாற்றமும் இல்லாமல் மிக தெளிவாக தஜ்வீதுடைய முறையின்படி அந்த பிள்ளை ஓதியதை கேட்கும் போது
அவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கி இந்த மகந்தாவுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த மதரசாவை எல்லா விதத்திலும் நீங்கள் ஒத்தாசை செய்து இந்த உஸ்தாத்மார்களுக்கு எல்லா விஷயத்திலும் பக்கபலமாக இருந்து நீங்கள் அவர்களுக்கு இந்த மதரசாவை மேலும் மேலும் விசாலப்படுத்தி அதிகமான ஹாஃபிதுகள் இங்கு உருவாவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதனால் தான் இந்த இடத்தில் இது துவங்கி இருக்கின்றது. இதை கியாமத்து வரைக்கும் பாதுகாத்து அதற்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையும் துவாவும் செய்ய வேண்டிய பொறுப்பு மகல்லாவாசிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தங்கை மிக்க பொறுப்பு இருக்கக்கூடிய தங்களுக்கும் இது பொறுப்பாக இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த துவாவுடைய மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கின்றோம். காரணம் இதுவும் பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மாதம் ஓதி இருக்கின்றார்கள். அவர்கள் ஓதி அந்த மாதத்துடைய அந்த முழு அந்த குர்ஆனுடைய திலாவத்தை இது எங்கே அதிகமா இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க. ஆனா வித்தியாசமான முறையில மாதம் அந்த குர்ஆன் ஓதப்பட்டதை அந்த மாதம் இறுதியில துவா மஜ்லிஸ் வைத்து யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் தங்கள் பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி வைத்தார்களோ அவர்களுடைய நன்மைக்காக வேண்டியும் மஹல்லாவில் மருவமாகிவிட்ட ஈசா சபாவுடைய நோக்கத்திலும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம் உண்மையிலே வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு காரியம் என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ஸ்தாபனத்தை மிகச்சிறந்த பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிதுகள் இங்கு ஓதிய ஹாஃபிதுகளாகி குர்ஆன் ஷரீஃபை நாடு முழுக்க மோமின்களுக்கு செவிதாழ்த்தி கேட்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை அல்லாஹ் அமைத்து தருவாராக என்று பிரார்த்தித்து என்னை அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த உஸ்தாத்மார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மதரசாவின் செயலாளர் முகமது சுல்தான் சிராஜ் அவர்கள். முதல்வர் மௌலவி அல்-ஹாஃபிஸ் அல்-காரி முஹையீன் பஷீர் இம்தாதி ஹஸ்ரத் அவர்களுக்கும், கிராத் ஓதிய நமது மாணவர் எம்.எஸ். முகமது முஃபீஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு அறிமுக உரை வழங்கிய நமது ஹில்ஃபுல் ஃபுதூல் ஹிஃபுல் அகாடமியின் நிறுவனரும் மஸ்ஜிதுல் ஜன்னா பள்ளிவாசலின் தலைமை இமாமுமான மௌலவி சௌ அபுதாஹி நூரானி ஹஸ்ரத் அவர்களுக்கும், வரவேற்பு உரை வழங்கிய நமது ஹில்ஃபுல் ஃபுதூல் ஹிஃபுல் அகாடமியின் தலைவர் ஜனாப் எம். முகமது ஃபைசல் பாய் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய அல் பைத்துல் மஹமூர் பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌலவி முகமது அல்தாப் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும், நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து மதிப்புரை வழங்கிய சிராஜிகள் பேரவையின் மாநில தலைவரும் ஹிதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசல் பி.என். ரோட் பள்ளிவாசலின் தலைமை இமாமுமான மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய மௌலவி ஹாஃபிஸ் அல்-ஹாஜ் நாசர் அகமது சிராஜி ஹசரத் அவர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ஐக்கிய ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாக பெருமக்களுக்கும், இன்னும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும், தொடர்ந்து இந்த மதரசாவிற்காக வேண்டிய உதவி கரங்கள் நீட்டக்கூடிய தனவந்தர்களுக்கும் எங்களுடைய மதரசாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸா ஃபித்தாரை. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.